A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, and Z. Now you know your ABCs. Next time, won't you sing with me?
உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஷாலோம் பேராலயம். கர்த்தரின் வல்லமையுள்ள வார்த்தைகளை கேட்கவும் அவரை மகிழ்ச்சியுடன் ஆராதனை செய்யவும் விசாலமான இடம் இங்குண்டு. சிறுவர் ஆலயம், யூத் அரைஸ் கிளப், ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், கிறிஸ்தவ புத்தக நிலையம், கிறிஸ்தவ நூலகம் என இன்னும் அநேகம் உண்டு. அப்போஸ்தலர் தங்கச்சன் மற்றும் சகோதரி பியூலா தங்கச்சன் உங்களை அன்புடன் அழைக்கிறார்கள். சந்தோஷமில்லாமல் நிம்மதிக்காய் அலைந்து திரிகிறீர்களோ? உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களது முகவரி ஷாலோம் பேராலயம், காக்கலூர் சாலை, திருவள்ளூர். தொலைபேசி எண் 9789535258. இந்த நாளிலே உங்களை மறுபடியும் பார்ப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக நல்ல தேவன், நன்மைகளை செய்கிற தேவன். நிச்சயமாய் இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். காரணம், இயேசு உங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நான் தினந்தோறும் சொல்லுகிற காரியம்தான், நீங்கள் எந்த ஜாதியோ மதமோ, உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ, படித்தவரோ படிப்பறிவு இல்லாதவரோ, ஏழையோ பணக்காரோ, எந்த வயதிலே இருந்தாலும் சரி, ஏன் நீங்கள் நல்லவரோ கெட்டவரோ, இதுதான் சத்தியமாக இருக்கிறது. இயேசு உங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார். அவருடைய ஒவ்வொரு வாய்ப்பிலும் எப்படி ஆயிற்றும் உங்களை மாற்ற வேண்டும், உங்களை அவரோடு கூட வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் பிரயாசப்படுகிறார். காரணம், நான் சொல்லுகிறதை கவனமாக கேளுங்க, அவர் உங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார். சில வேளைகளிலே சூழ்நிலைகளை பார்க்கும்போது நமக்கு ஏன் இப்படி நடக்குது, நேசிக்கிறான்னு சொல்கிறீங்களே, அப்புறம் ஏன் இப்படி நடக்கிறது என்று சொன்னால், சில நேரங்களிலே சூழ்நிலைகள் தான் நம்மை கடவுள் பக்கமாய் திரும்பி நம்மை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறார். சூழ்நிலை எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா கடவுளே அநேகருக்கு அவசியம் இல்லாமல் போய்விடுகிறது. ஏன் கடவுளை தேடணும், எனக்கு பணம் இருக்குது, பொருள் இருக்குது, சாப்பிட ஆகாரம் இருக்குது, இயேசு எதற்கு என்று சொல்லி ஒரு கேள்வி. ஆனால் சூழ்நிலைகள் கஷ்டமாகி நம்ம பணம் நமக்கு உதவி செய்யாமல், நம்மளுடைய பேரு அந்தஸ்து நமக்கு உதவி செய்யாமல், நம்மோடு கூட இருக்கிற மனிதர்களால் நமக்கு உதவி செய்ய முடியாமல் இருக்கும்பொழுது சில நேரங்களில் மருத்துவர் கூட சொல்லுவாங்க, பாருங்கள் இனி எங்கள் கையில் ஒன்றும் இல்லை, கடவுளை தேடுங்க. அப்போ அந்த சூழ்நிலை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு டெஸ்பரேட்டில் வருகிறோம். இப்போயாச்சும் இயேசு ஏதாச்சும் செய்வாரா, நீங்கள் சொல்லுகிறது உண்மையா என்று சொல்லி அந்த இடத்திலே தான் இயேசு உங்கள் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை அவர் காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி பேசுகிறேன் என்றால் கூட நான் ஏற்கனவே சொன்ன காரியம்தான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எங்கள் குடும்பத்திலே நடந்தது. நான் சொன்னதை போல் நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆனால் ஒரு நாளிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எங்களுடைய பாட்டி, அவங்களுடைய பெற்றோர்கள் இயேசுவை அவங்க விசுவாசித்தாங்க. அவர்கள் இமேஜின் பண்ணக்கூடாத ஒரு பெரிய மிராக்கிள் அவங்க லைஃப்பில் நடந்தது. அவங்களால அதுக்கப்புறம் இயேசுவை விட முடியல, அவளுடைய பிள்ளைகளால் விட முடியல. இன்றைக்கி நானும் என்னுடைய பிள்ளைகள் கூட இயேசுவை பிடித்திருக்க ஒரு காரணம், இயேசு எங்கள் மேல் வைத்த அன்பு அவ்வளோ பெரிதாக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், கவலைப்படாதீங்க, இயேசு நிச்சயமாய் அற்புதம் செய்வார். இன்று மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இருந்து ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது 25ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனத்திலே எழுதப்பட்ட ஒரு சம்பவமாக இருக்கிறது. இந்த சம்பவத்திலே இயேசு கிறிஸ்து திடீரென்று அவர் திரும்பி பார்த்து திரளான ஜனக்கூட்டத்தை பார்த்து, நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 31ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், என்னை தொட்டது யார் அப்படின்னு சொல்லுகிறார். Who touched me? காரணம், இயேசு சொல்லுகிற காரணம், என் கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு போனதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி, இன்னைக்கு இதை தான் நான் உங்களுக்கு சொல்லி உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இயேசுவின் இடத்திலிருந்து புறப்பட வல்லமை ரெடியாக இருக்குது. உங்கள் லைஃப்பை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண, முற்றிலும் மாற்ற வல்லமை ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் இத்தனை நாள் கண்ட கனவுகள், நிராசைகள்
இதெல்லாம் நடந்தால் நல்லா இருந்திருக்கும், அப்படி நடந்தால் நல்லா இருந்திருக்கும், லைஃப்பில் சந்தோஷமே இல்லையே, சமாதானம் இல்லையே, பணம் இல்லையே, சுகம் இல்லை என்று சொல்லி நீங்கள் கவலைப்படுகிற காரியங்களை மாற்றக்கூடிய தேவ வல்லமை ரெடியாக இருக்குது. ஆனால் அதற்கு முன்னாடி அங்கே இயேசு சொல்கிறாங்க, என்னை தொட்டது யார் என்று சொல். இன்னைக்கு அந்த வல்லமை உங்கள் குடும்பத்திலே செயல்பட வேண்டும் என்றால் நான் ஒரு 5 காரியத்தை இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறவர் அல்ல. சில நேரங்களிலே இரக்கம் காண்பித்து செய்கிறது உண்மைதான். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா நான் சொல்லுகிற இந்த 5 காரியத்தை உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ணி பாருங்க. இந்த ஸ்திரீயை குறித்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 12 வருடமாக பெரும் பாடு உள்ள ஸ்திரீ இருந்து எழுதப்பட்டிருக்கிறது. ஃபார் 12 years. அப்போ முதலாவது அந்த ஸ்திரீனிடத்தில் பார்க்கிற காரியம், நான் உங்களுக்காய் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 26ஆம் வசனம். அநேக வைத்தியர்களாலே மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றிலும் குணமாகாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக இந்த ஸ்திரீனிடத்திலே இருந்த காரியம் மன ஆசை. she had a desire. இந்த வியாதி, இந்த பெரும்பாடு என்னை விட்டு அகன்று போக வேண்டும். எப்படி சொல்கிறீங்க இந்த ஆசை உங்களுக்கு இருந்துச்சு என்று சொன்னால் அங்கே 2 முக்கியமான வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. முதல் சொல்லப்படுகிற காரியம் அநேக வைத்தியர்கள், ஒரு டாக்டர் இல்லை, மெனி டாக்டர்ஸ். நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லுறதை நம்பி அதை செய்யப்படுறது. அப்புறம் இன்னொருத்தர் இல்லை நாட்டு வைத்தியம் பண்ணி பாருங்கள், இல்லை அந்த ஊரில் ஒரு டாக்டர் இருக்கிறார் அவரை போய் பாருங்கள், இங்கே ஒருத்தங்க இதே போல் வழியில் தான் இருந்தாங்க, இவர் கொடுத்த சின்ன மாத்திரையிலே சரியாயிடுச்சு, இதை நீங்கள் 1 மாதம் பண்ணிங்கன்னா சரியாயிடும், அப்படி இப்படின்னு சொல்லி அவர்கள் அநேக மருத்துவரிடத்திலும் போய் கொஞ்சமும் செலவு சரியாகவில்லை. 2வது நம்ம வாசிக்கிறோம், அவர்களுக்கு உள்ளே எல்லாவற்றையும், வீடு இருந்ததோ, நிலம் இருந்ததோ, பொருட்கள் இருந்ததோ, பணம் இருந்ததோ, இந்த வியாதி, இந்த பெரும்பாடு என்னை விற்று அகல வேண்டும் என்று சொல்லி இருந்த பணத்தை எல்லாம் செலவு செஞ்சாங்க. அப்போ அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆசையை பாருங்க, நான் சுகமாக வேண்டும், ஐ வாண்ட் டு பி ஹீல்ட். இன்னைக்கு ஒரு வேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் கூட அப்படி இருக்கலாம். மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு. வியாதி மாத்திரம் அல்ல, ஒரு வேளை உங்கள் பண தேவையை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய வேலையை குறித்து, வியாபாரத்தை குறித்து மனதில் ஒரு ஆசை இருக்கு. ஆசையை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று தெரியல. பல முயற்சிகள், பல ஆண்டுகள் முயற்சிகள், பல இடங்களிலே பணத்தை செலவு பண்ணியிருக்கிறீங்க, பல நபர்களை பார்த்துருக்கிறீங்க, நத்திங் ஆப், ஒன்றும் நடக்கலை. இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், உங்கள் நிற ஆசைகளை மாற்றி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற வல்லமை உங்களை முற்றிலும் ஒரு அற்புதத்தை கண்டு சந்தோஷம் அடைய செய்ய போகிறது. அப்போ ஆசை இருக்க வேண்டியது அவசியம். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உன் மன விருப்பத்தின்படி தந்தருளி ஆலோசனைகளை எல்லாம் நிறைவாக்குவார் என்று சொல்லி. அப்போ ஆசை இருந்துச்சுன்னா அதை நிறைவாக்குகிற வல்லமை இயேசுவின் இடத்துல இருக்குது. ஃபர்ஸ்ட், இந்த புதிய ஆண்டில், புதிய மாதத்தில் இன்னும் 11 மாதங்களை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. அதிலே நீங்கள் தேவனை தொட்டு தேவனிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு லைஃப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருவதற்கான ஃபர்ஸ்ட் பிகினிங் மனசில் ஆசை வேணும். இல்லாத ஆசைகளுக்கெல்லாம் தேவன் நேரத்தை கொடுக்க மாட்டாங்க. அது ரைட்டாக, இஃப் இட்ஸ் நீட், உனக்கு தேவையாக இருந்தால் நிச்சயமாய் தேவன் அதற்கு அற்புதம் செய்வார். 2வதாக இந்த ஸ்திரீனிடத்திலே நாம் பார்க்கிற அடுத்த காரியம் 27 28ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்படுகிறது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாகுவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்திலே அவருக்கு பின் சென்று. இங்கே 2வது பார்க்கிறோம், மனசுல ஆசை இருக்கு. 2வது, she makes a plan how to do what she had in her heart. அவங்க இருதயத்திலே இருக்கிற அந்த ஆசையை நிறைவேற்ற ஒரு திட்டத்தை போடுகிறாங்க. இயேசுவை குறித்து கேள்விப்படுறாங்க, இயேசு அவர் அற்புதம் செய்கிறவர், இயேசு இந்த காரியத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குகிறவர், இயேசுவாலே கூடாத காரியங்களை கூட எனக்காக அவரால் செய்ய முடியும் என்று இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. என்ன பிளான் என்றால், இயேசுவை தொட்டா போதும்,
எப்படியோ இயேசுவை நான் தொட்டுட்டா கண்டிப்பாக எனக்கு அற்புதம் உண்டாகும், நான் தொட்டுட்டா கண்டிப்பாக அற்புதம் உண்டாகும் என்று சொல்லி அவளுக்குள்ளே ஒரு பெரிய ஆசை இருக்கிறது. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பில் என்றால் சொல்லப்படுகிறது, எங்கே தரிசனம் இல்லையோ, எங்கே ஒரு பிளான் இல்லையோ, அங்கே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். Where there is no vision, people perish என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஒரு தரிசனம் இல்லை, ஒரு திட்டம் இல்லை, எப்படி இதை அச்சீவ் பண்ண போகிறோம் என்று ஒரு நோக்கம் இல்லை என்றால் அங்கே ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள் என்று சொல்லி இங்கே அழகாக நாம் பார்க்குறோம். அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க, இயேசு சுகமாக்க முடியும், எனக்கு சுகமாக வேண்டும் என்ற ஆசை இருக்குது. இதை எப்படி இயேசுவை நான் போய் மீட் பண்ணுறது, நான் அவரை போய் தொடணும், ஐ வாண்ட் டு டச் இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்டால் போதும் என்று சொல்லி ஒரு பிளான் போடுறாங்க. நீங்கள் கூட உங்கள் லைஃப்பை குறித்து ஒரு பிளான் போடணும். உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய வருமானத்தை குறித்து நீங்கள் ஒரு திட்டத்தை போட வேண்டும். மனசில் ஆசை இருக்குது, கரெக்டு தான். ஆனால் செகண்ட் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒரு திட்டத்தை போடுங்க. உட்காருங்க, குடும்பமாய் பிள்ளைகளோடு கூட உட்காருங்க. இந்த வருஷத்தை ஆரம்பிச்சிட்டோம், நம்ம குடும்பமாய் என்ன செய்ய போகிறோம், ஒரு பிளான் போடுங்க. மூன்றாவதாக அந்த ஸ்திரீ செய்த காரியம் 27ஆம் வசனம் 30, 31ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இயேசுவை அந்த ஸ்திரீ போய் தொடுகிறாள். அங்கே 31ஆம் வசனத்திலே இயேசு சீடர்களை கேட்கும்போது, யார் என்னை தொட்டா என்று கேட்கும்போது சீடர் பதில் சொல்லுகிறாங்க, இத்தனை திரளான ஜனங்கள். அப்போ பாருங்க, திரளான ஜனங்கள் இருக்கிற அந்த கூட்டத்திலே இந்த ஸ்திரீயினுடைய திட்டம் இப்பொழுது செயல்முறைப்படுத்தப்படுகிறது. மூன்றாவதாக, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். மனசில் ஆசை இருக்குது, திட்டம் இருக்குது, செயல்முறைப்படுத்தலைன்னா வீணாய் போயிடும். ஆசையும் திட்டம் ஒன்றும் இல்லை. அப்போ இவங்க செயல்முறைப்படுத்துகிறாங்க. செயல்முறைப்படுத்துகிறது என்று சொல்லும்போது அது மிகவும் கடினமான கார். இட்ஸ் அ ஹார்ட் ஒர்க். சும்மா எந்த காரியமும் வந்துடாது. நம்மளுடைய கடவுளை குறித்து கூட உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க, இயேசு சோம்பேறிகளை ஆசீர்வதிக்கவே மாட்டார். வேதத்தில் சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் அழகாக சொல்லப்படுகிறது, அவன் செய்யும் காரியம் வாய்க்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எதை ஆசீர்வதிப்பார்? நீ கையிட்டு செய்யும் காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ ஒன்றுமே செய்யாமல் உட்கார்ந்து கொண்டு நீ சும்மா இருந்தா God cannot bless. எதை ஆசீர்வதிக்கிறது? நீ ஏதாச்சும் செய், கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ மன விருப்பம் அவசியம், திட்டம் அவசியம். மூன்றாவது, அதை செயல்முறைப்படுத்தணும். இந்த ஸ்திரீக்கு மற்றவர்களை போல ஈஸி அல்ல. திரளான ஜனங்க கூட்டத்தில் இருக்கிறாங்க, இயேசுவை முட்டி மோதி கொண்டு இருக்கிறாங்க. அதே ஒரு கூட்டத்தோடு கூட கூட்டமாக போய் இயேசுவை இவங்களால் முட்டி மோத முடியாது. காரணம், அந்த காலத்திலே இந்த பெரும்பாடு என்று சொல்லுகிற இந்த வியாதியை ஜனம் இவ்விதமாய் அவர்கள் சொல்வாங்க, அசுத்தம் உள்ளவள் என்று சொல். இந்த அசுத்தம் உள்ளவள் என்று சொல்லுகிற இந்த ஸ்திரீ திரளான ஜனங்கள் இருக்கிற இடத்திலே அவர்கள் வருவார்கள் என்றால் அவங்க சட்டம் இவங்களை கல் எறிந்து சாகடிக்க கூட உத்தரவு கொடுக்கிறது. அப்போ நம்ம பார்க்கிறோம், இந்த ஸ்டெப் அவங்க எடுக்கிறது ஈஸி ஜாபே இல்லை, ரொம்ப கஷ்டம். ஏன்னா யாருன்னா பார்த்துட்டா அவங்க வீட்டுக்குள்ளே இது வரைக்கும் வியாதியிலே பெரும்பாடில் இருந்தாங்க, இப்போ என்னன்னா ரோட்டில் எல்லாராலும் கல்லால் அடிக்கப்பட்டு நிந்திக்கப்பட போகிறான். அப்போ அதெல்லாம் கூட அவங்க பொறுப்பெடுத்தலை. அவர்களுடைய ஆசையை, திட்டத்தை அவர்கள் செயல்முறைப்படுத்துகிறார். நான்காவதாக இம்பார்ட்டண்ட்டான காரியம் என்னவென்றால், அதே 27ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அந்த ஸ்திரீ இயேசு அண்டையிலே வந்தார். மன விருப்பம் இம்பார்ட்டண்ட், இரண்டாவதாக பிளான் இம்பார்ட்டண்ட், மூன்றாவதாக செயல்முறை இம்பார்ட்டண்ட். இதிலேயே அநேக திருப்தி அடைந்து போயிடுறாங்க. ஆனால் நாலாவது இம்பார்ட்டண்ட் என்னன்னா, உங்களுடைய இந்த மூன்று காரியங்களையும் தேவனிடத்திலே கொண்டு வர வேண்டும். யூ ஹேவ் டு பிரிங் ஆல் திஸ் திங்ஸ் டு காட். தேவனிடத்திலே கொண்டு வர வேண்டும், அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஏசப்பா, இந்த காரியங்களை நான் இவ்வளோ பிரயாசப்படுகிறேன், இவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கிறேன், இந்தந்த காரியங்களெல்லாம் செஞ்சுருக்கிறேன், இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே எனக்கு விடுதலை தாங்க, இயேசுவே இந்த சூழ்நிலை என்ன செய்வது என்று சொல்லி நீங்கள் இயேசுவின் இடத்துல நீங்கள் கொண்டு வந்து பாருங்கள். நீங்கள் கூட அநேக காரியங்கள் மன ஆசையோடு கூட திட்டங்களை தீட்டி நீங்கள் செயல்பட்டு கூட ஜெயம் இல்லாமல் இருக்கலாம்.
இன்டர்வியூக்கு போய் ஃபெயிலியர் ஆகியிருக்கலாம், இடம் வாங்கிட்டு பிரச்சனையில் இருக்கலாம், திருமணம் பண்ணிட்டு பெரிய ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கலாம், எல்லாத்துலேயும் ஒரு பிரச்சனை காரியம் என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். எல்லாம் கரெக்டாக தானே பண்ணேன், மன ஆசை இருந்தது, நாங்கள் திட்டம் போட்டோம், அதுக்காக கடினமாக உழைச்சோம், ஆனால் அதற்கு பலன் இல்லையே என்று சொல்லி. பலன் இல்லாததற்கு காரணம் என்னன்னா, நீங்கள் அதை கர்த்தரிடத்தில் கொண்டு வரவில்லை. நீங்கள் எப்போ கர்த்தரிடத்தில் கொண்டு வருகிறீங்களோ தேவன் அதிலே அவருடைய கிருபை விளங்கவும், தேவன் அதில் ஒரு வேளை நீங்கள் வேறு டைரக்ஷன் எடுக்கணுன்னா கூட அந்த டைமில் சொல்லுவா, இல்லைப்பா இந்த திருமணம் சரியாகாது, இல்லை இந்த இடத்துல நீ இடம் வாங்காத, அந்த காரியத்தை செய்யாதே என்று சொல்லி உங்களை தேவன் டைரக்ஷனை மாற்றக்கூட அது ஒரு பிளேஸாக இருக்கும். ஆனால் நம்ம என்னென்னா பிரச்சனைகளை மாட்டிக்கொண்ட பிறகு அப்புறம் தான் சர்ச்சைக்கு வருவோம், அப்புறம் தான் பாஸ்டர்கிட்ட சொல்லுவேன் எனக்காக ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி. இன்றைக்கி நான் உற்சாகப்படுத்துகிறேன், உங்கள் மன விருப்பம் எதுவோ, உங்கள் திட்டங்கள் எதுவோ, உங்களுடைய முயற்சிகள் எதுவோ எல்லாம் இயேசுக்கிட்ட கொண்டு வாங்க. இயேசு சக்சீடாய் அதை ஜெயமாய் மாற்றுவார். 5வது நாம் பார்க்கிறோம், அது இயேசுவனுடைய நேரம். இந்த 4 காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அடுத்தது இட்ஸ் a time for Jesus to act. இயேசு செயல்பட வேண்டிய நேரம். இந்த 4 காரியத்தை தேவன் பார்த்து நம்ம அங்கே பார்க்கிறோம். இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து சொல்றார், சமாதானத்தோடு நிற்பு, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லுங்க. பாருங்க எவ்வளோ ஒரு மிராக்கிள். 12 வருஷமாய் பட்ட பிரயாசம் ஒரு நொடியிலே மாறிடுச்சு. ஏனென்றால் அது இயேசு செயல்படுகிற நேரம். நீங்கள் இந்த 4 காரியம், ஒருவேளை உங்கள் ஃபேமிலி குடும்பம் துக்கத்தோடு அழுகையோடு போன வருடத்தினுடைய பிரச்சனைகள் எல்லாம் சுமந்து கொண்டு என்ன லைஃப் இது என்று நீங்கள் அழுது கொண்டு இருப்பீர்களா, உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்திற்கான வழியை சொல்லியிருக்கிறேன். உங்கள் மனசில் என்ன ஆசை இருக்கிறதோ தேவனால் அது செய்ய முடியாதது அல்லவே அல்ல. தேவன் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிக பெருசாக செய்வான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் திட்டம் போடுங்க, அதற்காக முயற்சி எடுங்க, அதை இயேசுனிடத்தில் வந்து கொண்டு நீங்கள் சொல்லுங்கள், இயேசு அந்த காரியத்தை வாய்க்க செய்வார். இப்பொழுது நான் உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். நீங்கள் நான் சொன்ன காரியங்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஐ கேன் கேரண்டி ஒரு மிராக்கிள். தேவனிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு இத்தனை ஆண்டுகள் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களுக்கு ஒரு பதிலை தேவன் நிச்சயமாய் அவர் கட்டளிட போகிறார். செபிப்போமா? சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். மன ஆசை நிறைவேறாமல் நிராசைகளோடு கூட பல ஆண்டுகளாக குடும்பத்தின் நிமித்தம், பிள்ளைகளை நிமித்தம், ஆண்டவரே வருமானத்தின் நிமித்தம், வியாபாரத்தின் நிமித்தம் மன கலங்கி, ஆண்டவரே குழந்தை பாக்கியம் இல்லாமல், ஆண்டவரே லைஃப் என்ன இப்படி இருக்கிறதே என்று மன கஷ்டத்தோடு கூட இருக்கிற அவர்களுக்கு இந்த நாளிலே உம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க நீ பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அந்த சூழ்நிலையை குறித்ததான திட்டங்களை அமைக்க, அந்த சூழ்நிலைக்காய் கடினமாய் உழைக்க, அவைகளை தேவனாகி உம்மிடத்தில் கொண்டு வர நீ செய்கிற அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கும். அவளுடைய நிராசைகளை மாற்றுங்க, பலவீனங்களை மாற்றுங்க, தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே ஞானத்தையும் கிருபையினால் நீர் அவர்களை நிரப்பி என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லி தந்து இந்த புதிய ஆண்டிலே புதிய நன்மையினால் சம்பூர்ணமாய் நிரப்பி நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். உடைய ரத்தத்தின் மறைவுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் ஜெபிச்சிருப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை அவர் செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான காரியம், நல்ல ஒரு பெண்டிகாஸ்டல் சர்ச்சுக்கு நீங்கள் போங்க. பாஸ்டர் இருப்பாங்க. உங்களுடைய கவலைகளை பாரங்களை அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். உங்களை அவளுடைய சொந்த குடும்பம் போல ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக அவர்களும் சபையில் இருக்கிற எல்லாரும் செபிப்பாங்க. நிச்சயமாக இயேசுவின் இடத்திலிருந்து ஒரு வல்லமை உங்களுக்காக புறப்பட்டுவார். எங்களுடைய ஆலயம் தூரத்திலே திருவள்ளூரிலே காக்லூர் ரோட்டிலே பூரண சுவிசேஷ தேவ சபை ஷாலும் பேராலயம் அமைந்திருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு நாங்கள் கூடி கர்த்தரை ஆராதிக்கிறோம். உங்களை வருக வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம். வாங்க, நாங்களும் எங்கள் சபையும் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருப்போம் என்பதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.